ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டைல் பை ஆன்சர் வித் த சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 4 வயசு குட்டி பாப்பாவுக்கு லெஹங்கா சோலி ட்ரெஸ்ஸு கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹைட் வந்து 13 இன்ச்சு, ஷோல்டர் 11 மார்க் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் நெக் வந்து 3.5 இறக்குறேன், பேக் வந்து 3 இன்ச்சு. இது நம்ம ரெடி பண்ணுறது 4 வயசு பாப்பாவுக்கு. செஸ்ட் அளவை 6 டிவைட் பண்ணி ஆமோல இறக்கிறேன். அடுத்தது பாருங்கள், செஸ்ட்டு வந்து 26, 4 இன்ச்சு லூஸ் கொடுக்குறேன். 30 கிடச்சிது, அது 7.5 இன்ச்சு செஸ்ட்டுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹிப்பு வந்து 24, 4 இன்ச்சு லூஸ் கொடுக்குறேன். 28 கிடச்சிது. 28 4 டிவைட் பண்ணால் 7 இன்ச்சு வந்தது. அந்த 7 இன்ச்சு வந்து ஹிப்பு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 இன்ச்சு மார்ஜின் வச்சுக்கிறேன். செஸ்ட் அளவுலேருந்து கீழே பாட்டத்துக்கு 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணால் போதும். ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம லேயர் போட்டுக்கலாம். ஓப்பன் வந்து 2 இன்ச்சு கொடுக்குறேன், சைடு ஓப்பனு. பேக் நெக்கை கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். பேக்கில் வந்து ஹூக்ஸ் வைக்கிறேன் நான். டாட்டு பாருங்கள், டாட் வந்து 6 இன்ச்சு டாட்டு கொடுக்குறேன். அந்த ஷோல்டர்லேருந்து இறக்கம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு 6 இன்ச்சு டாட்டு கொடுத்துக்கலாம். 5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு, 6 இன்ச்சுக்கு டாட்டு. பேக்கை பிரிச்சுட்டு ஹூக்ஸ் வைக்க போகிறேன். இதுதான் வந்து மெயின் ஃபேப்ரிக்கு. டாப்புக்கும் ஸ்கர்ட்டுக்கும் இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபேப்ரிக் வந்து நான் 3 மீட்டர் வாங்கியிருக்கேன். லைனிங் வந்து 3 மீட்ரு. அந்த லேயருக்கு அந்த ஆரஞ்சு கலர் கிளாத்து ஒரு 3/4 மீட்டர் மட்டும் வாங்கினேன். ஏன்னா 2 லேயர் தான் போட போகிறேன். சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். 4 வயசு பாப்பாவுக்கு இந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்லீவ் கட்டிங் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட லென்த்து 10, ஸ்லீவ் லூஸு 8.5 இன்ச்சு, ஆமல் பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு. ஸ்லீவுக்கு சென்டர் அர்க்காத் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து கவர் தட்டு எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 இன்ச்சு கவர் தட்டு எடுத்தால் போதும். ஸ்லீவுக்கு லைனிங் நான் போட போகிறது இல்லை. பாருங்கள், இந்த ஆரஞ்சு தான் வந்து அந்த லேயர் துணி. 3/4 மீட்டர் வாங்கினேன். இதோடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு 4 பக்கம் வர மாதிரி நான் வந்து கட்டிங் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சுலேயும் இந்த 14 இன்ச்சு, அந்த ப்ளூலேயும் 14 இன்ச்சு. ஸோ 3 நமக்கு வந்து 14 இன்ச்சு 4 பக்கம் பார்த்தாலும் ஒரே கணக்கில் இருக்கணும், 3 லேயரும். இந்த லேயர் பாருங்கள், கட்டிங் பண்ணுறது ஸோ சிம்பிள்.
இந்த சமோசா மாதிரி நான் வந்து ஃபோல்டு பண்ணுறேன். இந்த 3 லேயருக்கும் 2 இன்ச்சு கேப்பில் நான் வந்து கட்டிங் பண்ண போகிறேன். நெக்கு வந்து 4.5 இன்ச்சு. டோட்டல் ரவுண்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஈவனாக வந்து 4.5 இன்ச்சில் கட்டிங் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு லேயர் பாருங்கள், நான் 10 இன்ச்சு கொடுக்குறேன். அந்த நெக்லேருந்து கீழே 10 இன்ச்சு கரெக்டாக ஒரே ஈவனாக எல்லா பக்கம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த சர்க்கிள் நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது லேயரு 8 இன்ச்சு கொடுக்குறேன். மூணாவது லேயரு 6 இன்ச்சு கொடுக்குறேன். ப்ளூ கலர் வந்து 6 இன்ச்சு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 2 பக்கமும் வந்து ஜாயிண்ட் எதுவும் கிடையாது, கீழே மட்டும்தான் நம்ம கட்டிங் பண்ணுறோம். கடைசி லேயருக்கு நான் 6 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி ரவுண்டாக நமக்கு வந்துடும். அடுத்தது பாருங்கள், ஸ்கர்ட்டோடைய இன்னர் கட்டிங் பண்ணுறேன். ஹிப் வந்து 20, ஹைட் வந்து 22. இது சிங்கிள் சைடில் 5.5 வச்சா போதும். அந்த 1/2 இன்ச்சு ஏன் கூட்டியிருக்கேன்னாக்கா நம்ம கைடளவு பிடிப்போம் இல்லையா, அதுக்கு தான் அந்த 1/2 இன்ச்சு கூட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 5.5க்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிடணும். இடுப்பு பார்த்தீங்கன்னா 20, 2 இன்ச்சு மார்ஜின் கொடுக்குறேன். 22 டிவைட் பண்ணால் 4ஆல் 5.5 கிடச்சிது. அந்த 5.5 தான் நான் இது வேஸ்ட்டுக்கு வச்சுருக்கேன். ஹைட் வந்து 20 இன்ச்சு வைக்கிறேன். இந்த மெயின் பீஸ் வெட்டும்போது 22 இன்ச்சு வெட்டிக்கலாம். மார்ஜினுக்கு 1 இன்ச்சு போக 23 இன்ச்சு நம்ம வந்து மெயின் பீஸில் ஹைட் சேர்த்துக்கலாம். லைனிங்கு 20 இன்ச்சு கொடுத்தா போதும். அந்த வேஸ்ட்டில் கூட பாருங்கள், அந்த 1/2 இன்ச்சுக்கு அந்த ரவுண்டு சர்க்கிள் எடுத்திருக்கேன். லைனிங் நம்ம எப்படி கட்டிங் பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த மெயின் பீஸும் கட்டிங் பண்ணுறோம். இதில் அகலமாக ப்ராடாக இருக்கிறதுனால வீடியோவில் உங்களுக்கு கவராக தெரியாது. நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஒரு சாதாரண பேப்பரில் நான் வந்து ஃபோல்டு பண்ணி கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். பாருங்கள், சாதாரண பேப்பரு 4ஆக மடக்கிறேன். இதுதான் ஸ்கர்ட்டு வெட்டுற முறை. அந்த வேஸ்ட்டுடைய அளவு நான் வந்து ட்ரா பண்ணுறேன். என்ன அளவு கிடைக்குதோ அந்த வேஸ்ட்டுக்கு ரவுண்டு லைட்டாக நம்ம 1/2 இன்ச்சு இறக்கி ரவுண்டு பண்ணி மார்க் பண்ணிவிட்டு, அடுத்தது பாருங்கள், ஹைட் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வச்சு வெட்டிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ட்ரெண்டிங்காக இருக்கும். இது சைடில் எங்கேயுமே உங்களுக்கு ஓப்பன் கிடைக்காது. ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அம்ப்ரெல்லா தான். இது பாருங்கள், ஜஸ்ட்டு 4ஆக மடிச்சுட்டு அந்த வேஸ்ட்டுடைய ரவுண்டு கட் பண்ணிவிட்டு ஹைட் எவ்வளோ தேவையோ ஈவனாக நம்ம வந்து வச்சுட்டு வந்தோம்னா ரவுண்டாக அது மாதிரி கிடச்சிடும். இந்த முறையில் தான் வந்து ஸ்கர்ட்டு வெட்டணும். தெளிவாக புரியணுன்றதுனால நான் உங்களுக்கு பேப்பரில் வெட்டி காட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த லேயர் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு பக்கத்தில் ஈவனாக வச்சு நம்ம வந்து ஒரு ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம வந்து லேஸ் வந்து வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு நெட்டு வந்து பிரியாது, அதனால் நான் அப்படியே லேஸ் வச்சுக்கிறேன். நெட்டு ஏற்றுறதுக்காக நான் 3 லேயர்லேயும் வந்து ஒரு இடம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸு கண்டிப்பாக அப்லோட் ஆகும். ஸோ அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ
அப்போ தான் வந்து நான் போடுற வேல்யூவான வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டாப்புக்கு வந்து லைனிங் அட்டாச் பண்ணுறோம். நெக்குக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அச்சு திருப்புறதோ, கேன்வாஸ் கொடுக்குறதோ, இல்லை லைனிங் கொடுக்குறதோ எந்த அவசியமும் கிடையாது. ஜஸ்ட்டு நார்மலாக நம்ம வந்து நெக்கை அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து லேயரை நம்ம ஆட் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து பிசுறு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். பேக்கில் வந்து நான் ஹூக்ஸ் வைக்கிறேன். பட்டி கொடுக்கறதுக்கு நான் லைனிங்கில் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளவுஸுக்கு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வைக்கக்கூடாது, ஆப்போசிட்டில் வைக்கணும். அதாவது பேக் ஓப்பனுக்கு நம்ம எப்படி வைப்போமோ அது மாதிரி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பேக் டாட் பிடிக்கிறேன். நார்மலாக நம்ம அப்படியே வச்சு அட்டாச் பண்ண வேண்டியது தான். நெக்கு எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்குடைய அளவும் நம்ம கட்டிங் பண்ண அந்த லேயர் அளவும் எவ்வளோ பர்ஃபெக்டாக பக்காவாக அமைஞ்சிருக்கு பாருங்கள். ஈவனாக இருக்கும். நெக்குடைய அளவு என்ன வருதோ அந்த அளவில் தான் நம்ம வந்து லேயர் வெட்டணும். அப்போ வந்து கம்மி ஜாஸ்தி ஆகாது. நெக்குடைய டிஸ்டன்ஸும் அந்த லேயருடைய நெக்கு டிஸ்டன்ஸும் 20 இன்ச்சஸ்ஸு எல்லாமே வந்து ஈவனாக இருக்குது. ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து சைடு அடித்து க்ளோஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சிம்பிளாக, எவ்வளோ யூனிக்காக, ட்ரெண்டிங்காக நமக்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். புதுசாக தைக்கிறவங்க கூட ஜஸ்ட் இது 1 மணி நேரத்தில் தைச்சிடலாம். உள் பக்கமாக அட்டாச் பண்ணி அப்படியே திருப்பிட்டு நான் ஓரத்தையில் போட்டிருக்கேன், அவ்வளோதான். கவர் தட்டு இருக்குது, அது மறந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீவுக்கும் பாடிக்கும் 1.5 இன்ச்சு நான் வந்து எக்ஸ்ட்ரா துணி வச்சு கட் பண்ணி தைக்கிறேன். சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து லூஸு பண்ணிக்கலாம். சின்ன பசங்களுக்கு 4 இன்ச்சு கொடுங்க, கரெக்டாக இருக்கும். சைடு ஓப்பனு நான் வந்து 2 இன்ச்சுக்கு வைக்கிறேன். கீழே பாட்டம் ஃபோல்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஃபோல்டு பண்ணி ஈவனாக தைச்சிடுறேன். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக, எவ்வளோ அழகாக நமக்கு வந்து ட்ரெண்டிங்கான ஒரு சோலி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்கர்ட்டு தைச்சிக்கலாம். ஸ்கர்ட்டுக்கு வந்து லைனிங் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் சைடு மட்டும் சேர்த்துட்றேன். ஏன்னா லைனிங்குடைய அகலம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா, அதனால தான் ஜாயிண்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. பாருங்கள் அந்த ப்ளூ கலரில் எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஓப்பன் கிடைக்கல. ஸோ இதனால் வந்து நம்ம இந்த லைனிங்கில் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி அப்படியே ரவுண்டு பண்ணிக்கலாம். அந்த நெட்டு துணிக்குள்ளே அப்படியே நான் உள்ளே அனுப்புகிறேன். இதில் வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் இருக்குது, அதை பார்த்துக்கிட்டு நம்ம அனுப்பணும். அனுப்பிச்சிட்டு ஜஸ்ட்டு ஒரு அட்டாச்சிங்காக ஒரு தையல் ஒன்று, டம்மி தையல் ஒன்று போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம வந்து எலாஸ்டிக் வச்சு பேண்டு க்ளோஸ் பண்ண போகிறோம்.
இதில் வந்து நாடா ரோப்பு அதெல்லாம் நல்லா இருக்காது. பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக டவர் கிடச்சிக்கிது பாருங்கள். அம்ப்ரெல்லா நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அட்டாச் பண்ணும்போது எலாஸ்டிக்கு உள் பக்கத்துலேருந்து நான் வந்து கரெக்டாக கைடு அளவு வந்து தைக்கிறேன். ஒரு 6 இன்ச்சு அகலத்தில் பெல்ட் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். கைடு அளவு நான் வந்து தைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நியூ சேனலுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபோல்டு பண்ணுற அந்த பட்டியோட டிஸ்டன்ஸு 2.5 இல்லை 3 இன்ச்சு இருந்தால் போதும். ஜஸ்ட் ஒரு டம்மி தையல் போட்டு அதுக்கப்புறம் உள்ள எலாஸ்டிக் வச்சு க்ளோஸ் பண்ண போகிறேன். எலாஸ்டிக் உடைய மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுடைய ஹிப்பு வந்து 20, நான் 5 இன்ச்சு மைனஸ் பண்ணி 15 இன்ச்சுக்கு லென்த்துக்கு வந்து எலாஸ்டிக் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த 5 இன்ச்சு டைட்னஸ் நம்ம வந்து கரெக்டாக இருக்கும் கொடுத்தோம்னா, அப்படியே அந்த எலாஸ்டிக்கை ரவுண்டு பண்ணிவிட்டு உள்ளே அப்படியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி தைக்கிறோம். க்ளோஸ் பண்ணி தைச்சிட்டு நடுவில் ஒரு தையல் போட்டால் போதும். பாப்பாவுடைய ஹிப் சைஸுக்கு கரெக்டாக சீட் ஆகிடும். பாருங்கள், எலாஸ்டிக் வேலை முடிஞ்சிச்சு. இது லைனிங் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இந்த நெட்டு துணி வந்து ரொம்ப மெலிசாக அடிக்கணும். அதனால் ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணலாம் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.